கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அன்னபூர்ணா சாம்பாருங்க. மினி இட்லியோட அந்த சாம்பார் வச்சு சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்குங்க. பாருங்க, 100 கிராம் பருப்பை கழுவி வச்சிருக்கிறேன். 1/2 லிட்டர் தண்ணியில கழுவி வச்ச பருப்பை போட்டுக்கலாம். எண்ணெய், மஞ்சத்தூள், 3 விசில் குட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு விசில் வரக்குள்ளைங்க தேவையான பொருட்களை வறுத்து அரைச்சிக்கலாங்க. 1 ஸ்பூன் எண்ணெய், 3 ஸ்பூன் கொத்தமல்லி, 6 வரமிளகாய், நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்துக்கலாம். கால் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் அரிசி, 1/4 ஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, மணம் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 6 பல்லு பூண்டு, 1 கப்பு தேங்காய், வறுத்து வச்ச கொத்தமல்லி, வரமிளகாய் எல்லாம் போட்டு ஒரு வதக்கிட்டு இது தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. பருப்பு வெந்துருச்சுங்க. 2 முருங்கைக்காய், 100 கிராம் சின்ன வெங்காயம், 3 தக்காளி பழம், கருவேப்பிலை போட்டு நல்லா பருப்பில் வேக வச்சிடலாங்க. முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், தக்காளி பழம், கருவேப்பிலை, அளவான உப்பு போட்டு காய் வேக வச்சிடலாங்க. அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். காய் வெந்துருச்சு, மசாலா ஊற்றியாச்சு. அளவான 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நல்ல காய் வெந்துருச்சு, மசாலா வாசமும் போயிருச்சு. அன்னபூர்ணா சாம்பாருக்கு தூக்கி கொடுக்கறது அந்த ஸ்வீட்டு தாங்க. நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாங்க. நல்லா கொதிச்சிச்சு, சாம்பார் ரெடிங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம தரணுங்க. 2 ஸ்பூன் எண்ணெய், சீரகம், கடுகு உளுந்தம் பருப்பு, 2 வரமிளகாய், பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அன்னபூர்ணா சாம்பாரில் ஊற்றிக்கலாம். மேலால கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. சுவையான அன்னபூர்ணா சாம்பார் ரெடி. இது அப்படியே மினி இட்லியோட வச்சு சாப்பிட்றப்ப செமையா இருக்கு. அந்த மினி இட்லி ஊற்றியாச்சு. எப்படிங்கிறத பார்த்துடலாங்களா? இந்த மினி இட்லிக்கு அப்படியே நல்ல சாம்பார், அன்னபூர்ணா சாம்பார் அப்படியே மேலால் ஊற்றிக்கணுங்க. அப்படியே மேலால் நிறைய ஊற்றிங்க. அப்படியே பொடி பொடியாக நறுக்கி வச்ச ஆனியன் அப்படியே மேலால் தூவி விட்டு அப்படியே லைட்டாக கொத்தமல்லி தலையும் எடுத்துகிட்டு போட்டுங்க. மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் அப்படியே ஊற்றி சாப்பிட்டா எப்படி தெரியுங்களா இருக்கும். கோயம்புத்தூர் அன்னபூர்ணா சாம்பார்னாலே மினி இட்லி தாங்க. அந்த மினி இட்லியும் தேங்காய் சட்னி வச்சு காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.